வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஆடு ஜீவிதம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பிருத்திவிராஜும் அமலா பாலும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே துபாயில இருக்க பாலைவன பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்க ஆடுகள் இருக்கு பாத்தீங்களா, தண்ணியை குடிக்கிறதுக்காக தொட்டிக்கிட்ட வருது. இப்ப ஹீரோவும் தவண்ட அந்த தொட்டிக்கிட்ட வந்து தண்ணியை குடிக்கிறாரு. ஹீரோ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்றத நமக்கு பிளாஷ்பேக்கா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு நஜீப் முகமது அப்படின்றது. ஹீரோ துபாய் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோ மட்டும் தனியா வரல, அக்கீம் அப்படின்ற ஒரு பையனும் கூட வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு பெருசா இந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. துபாயில ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. கூட்டு போறவங்க என்ன இன்னும் வரல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இங்க இருக்க நபர்கிட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படின்ற மாதிரி கேட்டு பாக்குறாங்க. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா கம்பெனில இருக்க யாருமே போன் எடுக்க மாட்டாங்க. போன் எடுக்க மாட்டாங்கப்பா, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வெயிட் பண்றாங்க. நேரம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. இவங்களை கூட்டு போறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. இப்போ ஒரு ஷேக்கோ இவங்களை நோக்கி வராரு. வந்தவர் ஏதோ கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னு சுத்தமா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஷேக்கோ இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. மேற்கொண்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வேற ஒரு ஷேக் வராரு. வந்தவர் பாஸ்போர்ட் எல்லாம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி வாங்கி பாக்குறாரு. இவங்களும் பாஸ்போர்ட் எல்லாம் காமிக்கிறாங்க. வண்டியில ஏறுங்க அப்படின்ற மாதிரி வண்டியை நோக்கி போறாரு. இவர் தான் கூட்டு போறதுக்கு வந்திருக்க ஒரு போல அப்படின்ற மாதிரி இவங்களும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. வண்டியோட பின்னாடி ஏறுங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன நார்மல் வண்டி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப சந்தோஷமா துபாயை பார்த்துக்கிட்டே இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்த ரீச் பண்ணோம்னா கால் பண்ணுங்கன்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க சொல்லியிருப்பாங்க. அக்கிமோ ஷேக்கு கிட்ட வண்டியை நிறுத்துங்க, கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் பேசுறது சுத்தமா அந்த ஷேக்குக்கு புரிய மாட்டேங்குது. அவர் பாட்டுக்கு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. வீடு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு பாலைவன பகுதிக்கு தான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வராங்க. என்ன இந்த மாதிரி பகுதியா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. ஆபீஸ்னு தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஷேக்கு வேற ஒருத்தரை வர வச்சிடுறாரு. இவனை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அக்கிம விடுறாரு. ஹீரோ இருக்கார்ல, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஆபீஸ் ரூமுக்கு போக வேண்டியவங்க, எங்களுக்கு ஏசி ரூம்லாம் தங்குறதுக்கு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இதெல்லாம் இந்த ஷேக்க சுத்தமா கண்டுக்க மாட்டாரு. இந்த பையனை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நபர்கிட்ட விட்டுறாரு. நீ வண்டியில ஏறுன்ற மாதிரி ஹீரோவை அடிக்கிறாரு. அந்த பையனும் அண்ணா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம வண்டியில ஏறிடுறாரு. இப்ப ஹீரோவை பக்கத்துல இருக்க வேற ஒரு பகுதிக்கு இவர் கூட்டு வந்துடுறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் இங்க வர வேண்டியவன் இல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்கு, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த ஷேக்கு இவர் சொல்றத சுத்தமா காது கொடுத்து கேட்க மாட்டாரு. வேற ஒரு பெரியவர் இந்த இடத்துல உட்காந்து இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. இந்த பெரியவர்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பெரியவருக்கு ஓரளவுக்கு இவர் பேசுறதுலாம் புரியுது. நான் இங்க இருந்து கிளம்பணும், நீங்க பேசி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டாரு. அதெல்லாம் இங்க இருந்து போக முடியாது, நீ போய் படு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இவருக்கு இங்க எப்படி படுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அங்க தண்ணி ஒரு இடத்துல இருக்கு, அதெல்லாம் குடிச்சுக்கிறாரு. இப்ப எங்க படுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எங்கனாலும் படுத்துக்கோன்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. வெளியே எப்படி படுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. மண்ணு பறந்துகிட்டே இருக்கு. பக்கத்துல இருக்க ஒரு டென்ட்டை பாக்குறாரு. இங்க படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் விரிச்சு படுத்துக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஹீரோ சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கேரளால இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்தவரா தான் ஹீரோ இருப்பாரு. நதி கடியில மண் இருக்கும் பாத்தீங்களா, அது எடுக்கிறது தான் இவரோட வேலையா இருக்கும். இவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் ஃபாரினுக்கு ஆட்கள் எல்லாம் அனுப்பி வைப்பாரு. இவரும் எனக்கும் போனோம், எவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. 30,000 ரூபாய் ரெடி பண்ணு, அனுப்பி வைக்கிற வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் 30,000 ரூபாயை கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணிடுறாரு. அந்த ஃப்ரெண்டு வேற ஒருத்தர் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. அந்த நபர் இருக்காருல்ல, கவலைப்படாதப்பா, உன்னை நல்லபடியா அனுப்பி வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க பிரெக்னண்டா வேற இருக்காங்க. குழந்தைலாம் பிறந்தா நிறைய காசு தேவையில்ல, அதுக்கு தான் போறதுக்கு முடிவு பண்ணிருப்பாரு. வேலைலாம் முடிஞ்சிருச்சு, நான் சீக்கிரமா கிளம்ப போறேன்னு சொல்லிட்டாரு. இவர் சாப்பிடுறதுக்காக இவங்க ஊர்காலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஒய்ஃப் பேரு ஷைனு அப்படின்றது. அவங்கள யோசிச்சுக்கிட்டே இவர் படுத்துட்டு இருக்காரு. இந்த டென்ட்டுக்குள்ள இம்ரான் ஒருத்தர் ஏற்கனவே படுத்திருக்காரு. நீ என்னடா உள்ள படுத்திருக்க, வெளியே போன்ற மாதிரிலாம் ஹீரோவை துரத்தி விடுறாரு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வெளியே படுத்து தூங்கிடுறாரு. இப்ப காலையில சமயம் அந்த பெரியவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க வான்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோவும் ஒன்னும் புரியாம அந்த பெரியவரோட பக்கத்துல போயிட்டு இருக்காரு. அந்த பெரியவர் பாலை தான் கறந்து வச்சிருப்பாரு. இதை இம்ரான் கிட்ட தான்ற மாதிரி ஹிந்தியில சொல்றாரு. ஹீரோக்கு புரியாம அதை குடிச்சிடுறாரு. நீ என்னடா குடிச்சிட்டு இருக்க, உள்ள இருக்க இம்ரானுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி தெளிவா புரிய வைக்கிறாரு. இப்பதான் ஹீரோக்கு அவர் சொல்றது புரியுது. இப்ப டென்ட்ல இருக்க நபருக்கு தரதுக்காக வந்துடுறாரு.
அவர்கிட்ட நான் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. எது போணுமா, போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்பதான் கூட்டிட்டு வந்த ஷேக் இந்த இடத்துக்கு வராரு. ஓனரை இவங்க கஃபீல்னு கூப்பிடுவாங்க போல. கஃபீல், நான் இந்த இடத்துக்கு வர வேண்டியவன் இல்ல, தயவு செஞ்சு என்ன அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த கஃபீல் சுத்தமா ஹீரோ சொல்றதை கண்டுக்கவே மாட்டாரு. அந்த ஏஜென்ட் இருக்கார்ல, மும்பைல இருந்து தான் நீங்க போவீங்க, மும்பைல 10,000 ரூபாய் தரணும்னு சொல்லியிருப்பாரு. நான் அதை கூட கரெக்டா தந்துட்டேன், நீங்க வேணா என்ட்ரியை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா இவங்க அதை புடிங்கி கிழிச்சு போட்டுறாங்க. ஹீரோவும் அதை பறக்கிட்டு இருக்காரு. இம்ரான் இருக்கார்ல, இவனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, போக போக இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு அவன் பழகிப்பான் அப்படின்ற மாதிரி இந்த கஃபீல சொல்றாரு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோ வேலைலாம் பார்க்க மாட்டேன்ற மாதிரி வீம்பா ஒரு இடத்துல உட்காந்து இருக்காரு. 2 வேளை சாப்பாடு டைமே போயிருது, இருந்தாலும் அந்த இடத்துல உட்காந்து இருக்காரு. அப்ப இந்த கஃபீல் இருக்கார்ல, வா பிரெட் சாப்பிடு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஹீரோக்கு பசினால உயிர் போற மாதிரி இருக்கு. வேகமா பக்கத்துல வந்து பிரெட் எல்லாம் வாங்கி சாப்பிடுறாரு. இவனை எப்படியும் வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இங்க வேலை பாக்குற பெரியவரை பிடிக்கிறதுக்காக வராரு. அந்த பெரியவர் ஆடு மேய்க்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பெரியவர்கிட்ட ரோடு எங்க இருக்குன்ற மாதிரி கேட்கிறாரு. ரோடெல்லாம் பக்கத்துல எங்கேயுமே இருக்காது, நீ போய் வேலையை பாருன்ற மாதிரி சொல்றாரு. என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல வருத்தப்படுறாரு. ஹீரோவும் ஒய்ஃபை பயங்கரமா மிஸ் பண்றாரு. என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்க நிலாவை பாருங்க, நான் தெரியவேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவரும் சோகமா மேல இருக்க நிலாவை பாக்குறாரு. இங்க பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அதனால தான் அங்க போய் காசு சேர்த்துட்டு வரலாம்னு நினைச்சிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் ஊருக்கு போறதுக்காக ட்ரெயின் ஏறதுக்கு வந்துடுறாரு. அக்கிம் பேரண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சின்ன பையன்பா, நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. 2 பேருமே ஒரே இடத்துல வேலை பார்க்கறதுக்காக தான் கிளம்பி இருப்பாங்க. போக போக வேற வழி இல்லாம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பெரியவர் கூட சேர்ந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் தண்ணியை ஃபில் பண்றதுக்காக ஒரு நபர் வந்திருக்கான். அந்த நபர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. நீங்க ரோட்டுக்கு போவீங்களா, என்னையும் கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இத கஃபீல் கவனிச்சிடுறாரு. இங்க என்ன பேசிட்டு இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சாட்டியை வச்சு அடிக்கிறாரு. என்ன அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ தடுக்கிறாரு. ஓஹோ, தடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி கஃபீல் ஒரு பெரிய கன் எடுத்துட்டு வராரு. என்ன கன்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ பயப்படுறாரு. இப்ப அந்த கன்னை வச்சு ஹீரோவோட நெத்திலேயே ஒரு போடு போடுறாரு. அந்த பையன் இந்த விஷயத்தை கவனிச்சதுனால தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிருது. தண்ணியை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி கஃபீல் சொல்லிட்டாரு. அந்த பையனும் கட் பண்ணிட்டு இருக்கான். ஓவர்ஃப்ளோ ஆன தண்ணி இருக்குல்ல, ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணியை பார்க்கும் போது இவரோட கிராம ஞாபகம் தான் வருது. ஏன்னா கிராமத்தை சுத்தி தண்ணி தான் இருக்கும், எப்ப நினைச்சாலும் இவர் ஜாலியா குளிக்கலாம். அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, குளிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே நதி இருக்கும் போது நீ எதுக்காக இங்கே குளிச்சிட்டு இருக்கன்னு கேட்கிறாரு. இப்ப வேகமா இவங்களை தூக்கிட்டு வந்து தண்ணிக்குள்ள போடுறாரு. தண்ணிக்குள்ள வச்சு இவங்க 2 பேருமே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. அந்த பெரியவரும் ரோபோட் மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோ இருக்காருல, நீங்க இந்த இடத்துக்கு வந்து எத்தனை மாசம் இருக்கும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. மாசமா, வருஷ கணக்குக்கு மேல ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இது வருஷ கணக்காச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் காலையில ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது இம்ரான் தான் எழுப்பி விடுறான். சீக்கிரமா வந்து பாலை கரை அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு கறக்க தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, கரன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவரும் கஷ்டப்பட்டு கறக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஆடு எட்டி மிதிச்சிருது. இவர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அந்த பெரியவர் தானே இந்த வேலையை பண்ணுவாரு. அந்த பெரியவர் எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. உன்னை கறக்க சொன்ன, எப்படியாவது கறந்து பாலை எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவரும் கறக்கிறதுக்காக வராரு. என்னை எட்டி மிதிச்சிடாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஆடு அமைதியா இருக்கு. இவரும் எப்படியோ பாலை கறந்துடுறாரு. அந்த பெரியவர் தான் எப்பவுமே ஆடெல்லாம் மேய்ப்பாரு. அந்த பெரியவர் எங்க போனாருன்னு தெரியல. இப்ப ஆடு மேய்க்கிற வேலையெல்லாம் இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இவர் மேய்ச்சிட்டு இருக்கும் போது 2 ஆடுங்க முட்டி முட்டி சண்டை போடுது. தடுக்கலான்ற மாதிரி இவர் நடுவுல வராரு. 2 ஆடுங்களும் யாடகடமா இவர் இடிச்சிருது. திரும்பியும் இடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள கஃபீல் இருக்காருல, லாங்ல இருந்து கன்னால ஷூட் பண்றாரு. ஆடுங்க மிரளுதுங்க. அது மூலியமா ஹீரோவை காப்பாத்திடுறாரு. இந்த சின்ன வேலையை கூட உன்னால ஒழுங்கா பண்ண முடியாதா, போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஆடு மேய்க்கிற வேலையை பாக்குறாரு. அப்படியே பல மாதங்கள் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆடோட முடியெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். ஹீரோவும் அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி எடுத்து வைக்கிறதுக்காக வண்டி கிட்ட வராரு. கண்ணாடியில இவரோட முகத்தை பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. முடியும் தாடியும் அவ்வளவு வளர்ந்துருக்கு. அதே மாதிரி ஆளு ரொம்ப மெலிஞ்சிருக்காரு. இவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறத அந்த கஃபீல் கவனிச்சிடுறாரு. கண்ணாடியை ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப கண்ணாடி எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துருது. அதுல ஒரு பீஸை மட்டும் ஹீரோ எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப ஆடு மேய்க்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி வந்தவர் முகத்தை பார்த்துட்டு இருக்காரு. என்ன முகம் இப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. கழுகெல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல நிக்கிறத கவனிக்கிறாரு. ஏன் மொத்தமா நிக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கிட்ட வராரு. ஒரு பெரியவர் இருந்தாரு பாத்தீங்களா, அவரோட பாடி தான் இந்த இடத்துல இருக்கு. பெரியவர் இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு.
இப்ப கழுகு இவரை அட்டாக் பண்றதுக்காகவே வருது. இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. வருஷ கணக்கா இருந்தா நமக்கும் இதே முடிவு தான் வருமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் ஊருக்கெல்லாம் கொடுத்து விட்டாங்கல்ல, அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இவர் எடுத்து சாப்பிடுவாரு. அந்த மாதிரிலாம் எடுத்து சாப்பிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நான் விட மாட்டேன், இங்க இருந்து அதுக்குள்ள தப்பிப்பன்ற மாதிரி யோசிக்கிறாரு. தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடு மேய்க்கிற மாதிரி வேகமா இந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஓடிட்டு இருக்கிறது அந்த கஃபீல் கவனிச்சிடுறாரு. எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்ணை வச்சு வேணும்ட்டே பக்கத்துல ஷூட் பண்றாரு. இதனால ஈரவும் பயந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல லாக் ஆயிடுறாரு. தப்பிக்கவே ட்ரை பண்றியா, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கஃபீல் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. ஆடுங்களை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் கஃபீல் இவரை போட்டு வச்சிருக்காரு. முழிச்ச ஹீரோக்கு தண்ணி தாகம் பயங்கரமா எடுக்குது. ஆடுங்களா அங்க இருக்க தண்ணியை குடிச்சிட்டு இருக்குங்க. இவரும் தவண்டு அந்த இடத்துக்கிட்ட வராரு. அந்த தண்ணியை இவர் கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இன்னும் சில மாதங்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இங்க இருந்து கண்டிப்பா நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ரொட்டீனா இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மழை பெய்யற மாதிரி இருக்கு. அதனால ஆடுங்க எல்லாத்தையும் கொகை மாதிரியான ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப மழை விட்டோன்னே கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. சில ஆடுங்க மட்டும் உள்ள போயிருது. என்ன உள்ள போறீங்க, வெளியே வாங்கன்ற மாதிரிலாம் அந்த ஆடுங்களை இழுத்துட்டு இருக்காரு. அப்பதான் உள்ள வேற ஒரு பகுதி போற மாதிரி இருக்கு. அந்த பகுதி மூலியமா இவரும் டோட்டலா வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்த வச்சு அக்கீமா பாக்குறாரு. அக்கீமா பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கல. அக்கீம்க்கும் இவரை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கல. ரெண்டு பேருமே வேகமா பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவ்வளவு நாள் இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல தான் இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அக்கீமோட ஓனர் கார் வர சவுண்ட் கேக்குது. என் ஓனருக்கு இது தெரிஞ்சா அவ்வளவுதான், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அக்கீம் இருக்காருல, வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ரெகுலரா இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அக்கீமோ ஹீரோவை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். ஆனா ஹீரோவோட கஃபீல் பக்கத்துல தான் இருக்காரு. ஹீரோ சிக்னல்லயே இந்த விஷயத்த புரிய வைக்கிறாரு. அந்த அக்கீம் இருக்கான்ல, ஒரு பேப்பரை மட்டும் வச்சுட்டு கிளம்பிடுறான். அந்த பேப்பரை எப்படியாவது எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது காத்துல பறக்க ஆரம்பிக்குது. எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா துரத்திட்டு வராரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கஃபீல் வந்து கேட்கிறாரு. நான் கொஞ்ச நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ரெஸ்ட் எடுத்துட்டு சீக்கிரமா கூட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த கஃபீல் கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இந்த டைம்ல ஹீரோ இருக்கார்ல, அந்த பேப்பர்ல இருக்க விஷயத்த படிக்கிறாரு. அக்கீம் என்ன எழுதி இருக்காருன்னா, நான் இருக்க பகுதியில ஒரு ஆப்பிரிக்கன் புதுசா வந்திருக்கான். அந்த ஆப்பிரிக்கனுக்கு இந்த இடத்த பத்தி நல்லா தெரியுமா, இங்க இருந்து நம்மளை காப்பாத்துறதா சொல்லியிருக்கான். நீங்க வாங்கண்ணே, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்கான். இதை பாக்குற இவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்ப ஃப்ரீ டைம்ல இவங்க 3 பேருமே ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த ஆப்பிரிக்கனை பார்த்து பேசலாம் செய்யறாரு. அந்த ஆப்பிரிக்கன் ரீசெண்டா தான் மாட்டிருக்கான். அதனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எனக்கு ரூட் தெரியும், உங்களை கூட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்கு லைட்டா பயமா இருக்கு. நம்ம போகணுமா, ஏன்னா போறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அக்கீம் என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம தப்பிக்க ட்ரை பண்ணி இறந்து போனா கூட பரவாயில்ல, இங்கே நம்ம சாக கூடாதுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க ஓனர்ஸ் எல்லாருக்குமே ஃபங்க்ஷன் வரப்போது. அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போனா அதுதான் நமக்கான டைம். நம்ம அந்த கேப்ல கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. அந்த நாள் எப்போ வரும்ன்ற மாதிரி 3 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்துருது போல எல்லாருமே சேர்ந்த மாதிரி கறியை சாப்பிடுறாங்க. இவரோட கஃபீல் இருக்கார்ல, ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு வந்து தராரு. இப்ப காலையில டைம் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. எல்லா ஓனர்ஸும் சேர்ந்த மாதிரி கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதான் நமக்கான சமயம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுறாரு. அப்பதான் ஹீரோ எவ்வளவு மெலிஞ்சிருக்காரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இப்ப தண்ணி மூலியமா குளிச்சிடுறாரு. ரொம்ப மாசமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டாரு. இப்ப வேகமா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. இத்தனை மாசம் இருந்ததுனால இந்த ஆடுங்க கூட ரொம்பவே அட்டாச் ஆயிருப்பாரு. அந்த ஆடுங்க எல்லாத்தையும் ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கிளம்புறதுக்காக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு அக்கீம் வந்துடுறான். வந்து அக்கீம் இருக்கான்ல, அண்ணன் பேக் எல்லாம் எடுத்துட்டு வராதீங்க, ஏன்னா தூக்கிட்டு போறது கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரி அந்த ஆப்பிரிக்கன் சொன்னாரு. நீங்க பேகை விட்டுட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றான். பரவாயில்ல, நான் தூக்கிட்டு வரேன்ற மாதிரி இவர் தூக்கிட்டு வராரு. ஹீரோக்கும் அக்கீமுக்கும் தண்ணி தாகம் எடுக்குது. ஒரு டென்ட்டை பாக்குறாங்க. அங்க போய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த ஆப்பிரிக்கன் இருக்காரு பாத்தீங்களா, நீங்க போகாதீங்க, நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவருடைய பேரு இப்ராஹிம் அப்படின்றது. நீங்க இங்கேயே இருங்கன்ற மாதிரி பொறுமையா தண்ணி எடுக்கிறதுக்காக போறாரு. லைட்டா சவுண்ட் வந்துருது. அதனால அங்க இருக்க ஓனர் இருக்கார்ல, இவங்களை ஷூட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. திருடன் நினைச்சுதான் ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. இவங்களும் தப்பிச்சு ஓடுறாங்க. இவங்க 3 பேர்ல இப்ராஹிம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு யோகா பண்ற மாதிரிலாம் உட்காந்து இருக்காரு. எந்திரிங்க, நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓடி வந்ததுல ஹீரோவோட செருப்பு மிஸ் ஆயிருக்கும். செருப்பு இல்லாம தான் ஹீரோ நடந்துட்டு இருக்காரு. கால்லாம் புண்ணு வந்துருது. கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே முஸ்லீம் தானே. ஒரு இடத்துல உட்காந்து இவங்க 3 பேருமே நமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நமாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இப்ராஹிமோ ஒரு விஷயத்த ஃபீல் பண்றாரு. சின்ன சின்ன பாம்புங்க மொத்தமா மண்ணுக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்குங்க. இதை பார்த்தோன்னா அக்கீமை தள்ளி கூட்டு போயிடுறாரு. ஆனா ஹீரோ மட்டும் அதே இடத்துல நிக்கிறாரு. அசையாத, அது போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பாம்பு எதுவுமே பண்ணாம போயிருது.
ஏதாவது பண்ணிருக்கான்ற மாதிரி இப்ராஹிமும் செக் பண்ணிட்டாரு. அப்படி செக் பண்ணும் போது தான் இவரோட கால் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கிறது தெரிய வருது. செருப்பு இல்லாததுனால தான் கால் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ராஹிம் மேல ஒரு Dress போட்டிருப்பாரு. அந்த Dress கிழிச்சு இவருக்கு செருப்பு மாதிரிலாம் கால்ல கட்டி விட்டுறாரு. அது மூலியமா ஈரவும் மேற்கொண்டு நடக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்காங்க. ரோடு வர மாதிரியே தெரியல. அக்கீமும் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ஷன் ஆனவர் இப்ராஹிமோட காலரை பிடிச்சிடுறாரு. நாங்க பேசாம அந்த இடத்துலயே இருந்திருப்போம், உயிரோடவாது இருந்திருப்போம், இப்போ ஒன்னால சாக போறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காரு. தப்பிச்சே தீரணும்னு நினைச்சவனையே தாகமும் பசியும் இப்படி மாத்திருச்சு அப்படின்ற மாதிரி இப்ராஹிம் ஒரு பார்வை பாக்குறாரு. மேற்கொண்டு இவங்களை நடக்க வைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அக்கீமால சுத்தமா நடக்க முடியல. இப்ராஹிம் இருக்கார்ல, தூக்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி அக்கீமை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இப்ராஹிமுக்கு சின்ன சின்ன வைத்தியெல்லாம் தெரியும் போல. இவங்க 2 பேரும் அடிக்கடி டயர்டாகி விழுந்துகிட்டே இருக்காங்கல்ல, இவங்களுக்காக வைத்தியெல்லாம் பாக்குறாரு. மேற்கொண்டு இவங்களை நடக்க வச்சு கூட்டு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போது அக்கீமுக்கு நிறைய பில்டிங்லாம் தெரியுது. பில்டிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா ஓடிட்டு இருக்கான். ஆனா உண்மையில அந்த இடத்துல பில்டிங்லாம் கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்க, நில்லு நில்லு அப்படின்ற மாதிரி இவரும் அக்கீமை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. ஆனா அக்கீம் இவரை மீறியும் தள்ளி விட்டு ஓடுறான். இங்க சாப்பாடு இருக்கு, நான் சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி மண்ணை அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோ இருக்காருல, என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா இவன் ஹீரோ காலரியே கோவமா பிடிக்கிறான். நான் நிறுத்த மாட்டேன்ற மாதிரி மண் அள்ளி தின்றான். ரொம்ப மண்ணு சாப்பிட்டதுனால அவன் வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியாவது அவனை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்ராஹிம் கிட்ட கேக்குறாரு. இதுக்கப்புறம் அவனை காப்பாற்ற முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. ஹீரோவன் திரும்பி ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. எந்திரி எந்திரி அப்படின்ற மாதிரி அவனை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த இடத்துல அவன் இறந்து போயிடுறான். இப்பதான் இப்ராஹிமும் இந்த இடத்துல புயல் வரத பாக்குறாரு. மண்ணெல்லாம் மொத்தமா அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஹீரோ வேற அந்த இடத்துல இருக்காருல்ல, ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஹீரோவை அங்க இருந்து இழுக்கிறாரு. இப்ப சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து ஹீரோவை படுக்க வச்சிடுறாரு. இப்ப மண் அடிக்கிறதுல இவங்களுக்கு கொஞ்சம் காயெல்லாம் படுது. அதை மீறியே இவங்க 2 பேர் தப்பிச்சிடுறாங்க. மேற்கொண்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப வீக் ஆயிட்டாரு. அதனால பெருசா நடக்க முடியல. அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இப்ராஹிம் கூப்பிடுறாரு. என்னெல்லாம் வர முடியாதுன்னு ஹீரோ சொல்றாரு. சொல்றது கேளு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம் அப்படின்ற மாதிரி இப்ராஹிம் கூட்டு போறாரு. கைத்தாங்கள தான் ஹீரோவை கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவால ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல நடக்க முடியல. ஏன்னா ஹீரோவோட 2 காலம் அந்த அளவுக்கு காயம் பட்டிருக்கு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இப்ராஹிமுக்கும் இந்த இடத்துல புரிய மாட்டேங்குது. அப்பதான் ஒரு பல்லி இந்த வழியா போறத கவனிக்கிறது. பல்லி இந்த இடத்துல இருக்கு, அப்ப பக்கத்துல தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு, வான்ற மாதிரி ஹீரோவை எழுப்புறாரு. இருந்தாலும் ஹீரோ விழுந்து கிடக்குறாரு. இவர் தண்ணி தண்ணின்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காரு. இது தண்ணியா அப்படின்ற மாதிரி ஹீரோ எந்திரிக்கிறாரு. இவர் பின்னாடியே ஓடி வராரு. அந்த இடத்துல பார்த்தா தண்ணி இருக்கு. ஹீரோ இருக்காருல, தண்ணியை பார்த்தோன்னா வேகமா குடிக்கிறதுக்காக தண்ணியை நோக்கி போயிட்டு இருக்காரு. வேகமா குடிச்சா உன் உயிரே போயிடும், நில்லு நில்லுன்ற மாதிரி இவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. இப்போ ஒரு சின்ன துணி எடுத்து லைட்டா தண்ணியை முக்கிக்கிறாரு. அந்த தண்ணியை மட்டும் ஹீரோவை குடிக்க வைக்கிறாரு. இப்ப லைட்டா தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா ஹீரோவை தண்ணியை குடிக்கலாம் வைக்கிறாரு. தண்ணி இந்த இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப இப்ராஹிமுக்கு அந்த இடத்துல ஒரு பாட்டில் கிடைக்குது. அந்த பாட்டில்ல அவர் மியூசிக் மாதிரிலாம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் அதை ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. சரி மேற்கொண்டு நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி நடக்கிறாங்க. அப்போ ஒரு சாக்லேட் கவரை பாக்குறாங்க. சாக்லேட் கவர் இருக்குன்னா பக்கத்துல ரோடு இருக்கும், வா போலான்ற மாதிரி அவரும் கூப்பிட்டு போறாரு. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தா அப்பயும் ரோடு வரல. இன்னமும் ரொம்ப தூரம் போனோம் போல அப்படின்ற மாதிரி 2 பேருமே முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் என்னால நடக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. இப்ப 2 பேருமே அந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இருட்டவும் ஆரம்பிச்சிருது. 2 பேருமே இந்த இடத்துல படுத்து தூங்குறாங்க. இப்ப காலையில முழிச்சு ஹீரோவும் பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா இப்ராஹிமை காணோம். இப்ராஹிம் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடுறாரு. அவர் மட்டும் கிளம்பி போயிருக்காரு அப்படின்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. ஒரு பாட்டில் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த பாட்டில்ல ஹீரோக்கு தண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. ஹீரோ ரொம்ப யோசிக்க மாட்டாரு. நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த தண்ணியை ரொம்ப நேரம் வச்சுக்கணும்னு முடிவு பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு குடிச்சு நடந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த தண்ணியும் காலி ஆயிருது. இதுக்கப்புறம் நம்மளால நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப கோவத்துல இந்த தண்ணி பாட்டில தூக்கி எறிகிறாரு. அது பார்த்தா தரையில விழுந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன தரையில விழுந்த மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல தான் ரோடு இவருக்கு தென்படுது. போற வர வண்டி கிட்ட எல்லாம் ஹீரோ லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காரு. இவரோட கண்டிஷனை பாக்குற யாருமே இவரை வண்டியில ஏத்தவே மாட்டாங்க. கண்டுக்காம கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பணக்காரர் அந்த வழியா வராரு. அவரை ஹீரோவை பார்த்து இறக்கப்படுறாரு. சரி வண்டியில ஏறிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் நன்றி சொல்லிக்கிட்டே கார்ல ஏறிடுறாரு. தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு தண்ணி எல்லாம் எடுத்து தர்றாரு. தண்ணியை திருப்தியா ஹீரோ குடிச்சிடுறாரு. படுத்து தூங்கிடுறாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல தான் இவரை கூட்டு வந்து விடுறாரு. ஹீரோவும் கையை குப்பி அவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த ஷேக் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோ திரும்பி இவரோட நாட்டுக்கு போனோம்ல, அதுக்காக இங்க இருக்க எல்லாரும் பார்த்த மாதிரியும் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. இங்க ஹோட்டல் வச்சிருக்க ஒரு நபர் தான் இவரை பார்த்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் அவரோட லைஃப்ல பார்த்திருப்பாரு. அவங்க எல்லாருக்குமே அவர் ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி தான் ஹீரோக்கும் இந்த இடத்துல ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
இப்ப ஹீரோவோட முடியெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோவோட டீடைல் வாங்கி ஹீரோ யாரு என்னன்ற மாதிரிலாம் விசாரிச்சிருப்பாங்க. ஹீரோவோட ஃபேமிலி டீடைலும் இவங்களுக்கு கிடைச்சிருது. ஃபேமிலிக்கு கால் போட்டு தரலான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. உன் ஃபேமிலி கிட்ட பேசுறியா அப்படின்ற மாதிரி கால் போட்டு தந்துடுறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒய்ஃபு கிட்ட பேசுறாருல, இவருக்கு கண்ணீரா சிந்திட்டு இருக்கு. பக்கத்துல குழந்தை அழுவுற சவுண்ட் கேக்குது. குழந்தைலாம் பிறந்து வளர்ந்துருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சில ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணோம் போல. இந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவா அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ண வச்சிருந்தாரு. அங்க வாண்டட் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் ஒட்டி இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் போட்டோவை பாக்குற ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இவங்களுக்கு இப்ராஹிம்னு ஒரு நபர் ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் அந்த வாண்டட் லிஸ்ட்ல இருக்காரு. அந்த இப்ராஹிம் இல்லீகல் வேலை பாக்குற நபரா இருப்பாரு. தெரியாதனமா அந்த இடத்துல மாட்டிருப்பாரு. அவர் கெட்டவரா கூட இருக்கட்டும், நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ மாதிரி வந்த நிறைய பேர் மொத்தமா போலீஸுங்களா நிக்க வைக்கிறாங்க. ஹீரோக்கு காரணம் புரிய மாட்டேங்குது. எதுக்கு நிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. யாராவது ஸ்பான்சர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாங்கன்னா கூட்டு போறதுக்கு ஸ்பான்சர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு ஓனர்ஸா இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க ஆட்கள் இருந்தா வேகமா அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த பிரச்சனை வேற இருக்கான்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஓனரா ஒரு நபர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் இந்த இடத்துக்கு வராரு. ஐயோ இவரோட கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காருல்ல, மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அதை மீறியும் ஓனர் இவரை பார்த்துடுறாரு. என்ன ஒளிஞ்சிட்டு இருக்க, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. ஹீரோ தான் இந்த மாதிரி கற்பனை பண்ணிருப்பாரு, அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ஆனா ஓனர் வந்ததெல்லாம் நிஜமா தான் இருக்கும். ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, இவரையே தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல வந்து பேசவும் ஆரம்பிக்கிறாரு. நான் மட்டும் உன்னோட லீகல் ஓனரா இருந்தேன்னு வச்சுக்கோ, இங்க இருந்து இழுத்துட்டு போயிருப்பேன். ஆனா நான் ஓனர் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு போறாரு. அவர் பேசினது என்னன்றது ஹீரோக்கு சுத்தமா புரியல. பக்கத்துல இருக்க நபர்கிட்ட தான் கேக்குறாரு. அவர் உன்னோட உண்மையான ஸ்பான்சர் கிடையாதுப்பா, உன்னை ஏமாத்தி தான் இவ்வளவு நாள் வேலை வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. எது இத்தனை வருஷம் நான் ஏமாந்து தான் வேலை பார்த்தனா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. 3 வருஷம் லைஃபே போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. ஹீரோ பார்க்க வந்த வேலை இதுவே கிடையாது, வேற ஒரு வேலை தான் பார்க்க வந்திருப்பாரு. இவங்க தான் ஏமாத்தி கூட்டு போயிருப்பாங்க. இப்பதான் தெரிய வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. 3 மாசம் ஜெயில இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவர் இந்தியாவுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்தியாவுக்கு கிளம்புறதுக்காக இவர் ஃபிளைட்ல ஏறுறாரு. இந்த 3 வருஷம் நரக வாழ்க்கை வாழ்ந்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.